சினிமாஸோட ஓடிடி தளம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interestingஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நான் எப்போதுமே நான் எழுதி வர மாட்டேன், நானே வாயில் வந்து பேசிட்டு போயிடுவேன். இப்போ தெளிவாக ஏன் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இந்த ஆர்கே சினிமா OTT ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே டெலிவிஷன் தான் காரணம், டிவி சேனல்கள், இன்னொன்று நடிகர்கள். அது டிஆர்எல்லாம் பேசிட்டாரு. இந்த ஆர்கே சினிமா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து 75 கவர் வாங்கினேன். எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தப்பால் அக்னாலஜ்மெண்ட்டோடு அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் ஸ்டாஃபில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணான், ஸ்ரீநிதின்னு. சார் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் எழுதுனோம். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. எப்படி நான் உங்கள்கிட்ட ஆர்கே சினிமா வர வரைக்கும் வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோனில் கேட்டேன். எல்லாருமே வந்து எப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர் இப்போ நான் ஒண்டி தான், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது வரைக்கும் யாரும் ஆரம்பிக்கல. இது எழுதி கூட பண்ணுங்க, கூகுளில் தட்டி பாருங்கள். உலகத்திலேயே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பாளர் எல்லாரும் பேசுவாங்க வாயை வலிக்க. ஒருத்தன் கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்கிறேன்னு ஒருத்த கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாலன்னு உங்களுக்கு தெரியும். சரி பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது இவ்வளோ பேர் எல்லாரும் கேட்குறேன் சொல்லிட்டு நம்மளே இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசித்து நம்ம அருங்காங்க கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியல. இல்லை அருங்கால், நான் வேற ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க. அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க. சோகட்டான்னா நாடகம்லாம் நடத்துவாங்க. இப்போ நீங்களாம் வந்து இவங்க நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பரிசு கொடுப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீட்டு சிலிப்பு நீங்கள் வாங்குகிற டிக்கெட் வந்து அப்போ வந்து 50 பைசா, ₹1, லாஸ்ட்டு வந்து ₹2. அப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ₹101 ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லலை, இந்த ஆர்கே சினிமா வெற்றி அடைகிறதுக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசு எனக்கு ஒரு 10 வயசு இல்லை 11 வயசு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுலேயே எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படியே. ஏன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்ருவாங்க, நம்ம அப்புறம் சொல்ல எல்லாம் அப்படியே ட்ராயர் இல்லாமையும் கிழிஞ்ச ட்ராயரோடையும் அப்புறம் செவுத்தில் சறுக்கை போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிட்டு எங்கள் ஐயாட்ட, நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவேன். அப்பா வந்து சைக்கிளே முடிச்சிருந்தாரு. சைக்கிள் பஞ்சர் விட்டார். அப்போ இந்த கல்யாணத்தை செட்டு போடார். எப்படியோ ஒரு 50 காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாளத்துள்ள, ஏன்னா டிக்கெட்லாம் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த 50 காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன். அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டேன். அப்போ படம் எல்லாம் நாடகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு குழுக்கள் இதேமாரி இப்போ நேராக பப்ளிக் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு 3 குழுக்கள் இருக்கும்போது முதல் சீட்டு எடுக்கும்போது எடுத்தால் நம்பர் 495 அன்பழகன் அப்படின்னாங்க. உடனே நான் போனேன். எனக்கு விழுந்துச்சு ₹101 பரிசு. எப்படி எனக்கு விழுந்துச்சு. ஓடி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க. கொடுத்தா அப்படின்னா அப்புறம் பார்த்தா இந்த நேரம் கூட. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு 5 பைசா, இப்போ 5 பைசா இல்லை ₹5 செல்லில் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த 5 பைசா வச்சு நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இப்படி போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு ₹501 வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு 3 மாதம் நடத்துவாங்க. 3 மாதம் 5, 500, 1000, 5000 வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி 10 மூட்டை நெல், ஒரு மாடு, வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சு போடுவாங்க. அப்போ தான் இன்னும் இப்போ சினிமா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் போது இப்போ எனக்கு இந்த 3 மாதம் சரி ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு.
சரி சினிமா தான் மக்கள் தியேட்டருக்குள்ள யாரும் வரதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும். நம்ம ஆளுங்களும் சில தவறு பண்ணுறாங்க, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி எடுத்துட்டா கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார். அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவா வள்ளியோ ஒரு படம் கதையோசனை வச்சு எடுத்தார். அதேமாதிரி கமல் எடுத்துட்டான்னு நடித்தார். இது நான் ஒரு எக்ஸாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படிலாம் இருக்கணுங்க சொல்ல வர, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷ் இருக்காப்புலையே, அவன் என்னோட தான் இருந்த பையன், நம்ம எல்லாம் தெரியும். அவன் வந்து எத்தனை படம் நடிச்சு இன்றைக்கி தான் டயட் பண்ணுறான். அதேமாரி சிவகார்த்திகேயன் எத்தனை படம் நடிச்சு டயட் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லலாம், எல்லாத்தையும் தெரியும். நீங்கள் லிஸ்ட் எடுத்து சிம்பிள் எடுத்துங்க. அவருக்கு அப்போ அவங்கெல்லாம் என்னென்னா எல்லாத்தையும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்போ இன்னொருத்தன் மேலே படம் பண்ணுறான், இல்லைன்னா அவங்களே போட்டு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறீங்க நீங்கள், சில பேர் டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, ஹீரோவும் நானே. அப்போ வாயில் எனக்கு வரும், நம்ம திட்டக்கூடாது. நம்ம எல்லாமே நான் எப்படி படம் பார்ப்பான், நான் என்ன சூப்பர் ஸ்டாரா இந்த கமலஹாசனா வச்சு நான் வந்து கேட்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் உணரணும். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேரக்ஷனில் வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹீரோ வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நடிகரவா மூணையும் நானே பண்ணுறேன் சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா 60 40 50 வயசு இருக்கும். என்ன அந்த ஹீரோ எனக்கு கோவம் வரும். மற்ற படம் திட்டப்படம் திட்டுவையோ, ஹீரோங்கிற எப்படி யாரையா படம் பார்ப்பா? இல்லை தலைவரை, நான் தான் தலைவரே, அதெல்லாம் எல்லாம் நான் ஜெயிச்சல் தலைவர். ஏன்னா காக்கைக்கு தன் கொஞ்சம் போய் அவருக்கு அவரே எல்லாம். ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியேனா எவனும் வாங்குறது இல்லை. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போகலான்னு சொன்னால் தியேட்டருக்காரங்க மேலே நம்ம தப்பு பேச முடியாது. நான் சொன்னல 3 பேர் அவனை போட தியேட்டர் என்ன பண்ணுவான், எவனும் உள்ள வர மாட்டேங்கான். எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான். அப்படின்னா அவங்க பிள்ளை சரின்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமா ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார், நம்ம ஜென்னிஸ் சார் படம் ஒன்றும் இல்லை, ரிலீஸ் பண்ண முடியாது, பேருக்கு ஒரு 10 ரிலீஸ் பண்ணலான்னு. இதில் நம்மளால என்ன ஒரு கற்பனை இருக்காங்க, அது அடுத்த பாயிண்ட் ஒரு நிறைய எழுதி வச்சுட்டேன். அப்போ நிறைய 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபாய் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மானியத்தை நம்மளால முழுக்க இந்த செம்பிளாடு போய் மேய் முள்ள வாயில் விழுந்து ஒன்று விழுந்தா நம்மளால மானியம் வருதுன்னு போய் இது வரைக்கும் கலைஞர் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை. தமிழில் யாரும் டைட்டில் வச்சு கொடுக்கல, கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ டீனர் அன்பழகனே என்கிட்ட தனிப்பட்ட முறை சொல்ல இறந்துட்டாரு. முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார். நீங்கள் யாரை விட கேட்டுக்கலாம், இல்லைன்னா பேட்டியை நீங்கள் சிஎம் பேட்டியோட கேட்கலாம். ஏன்னா நான் கூட இருந்தார். திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் நான் தான் 96 மேலே முதல் நிற்கும் போது அப்படிலாம் அவ்வளோ வருது. அதனால் சில பேர் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். கரெக்டாக அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்லி கேட்டால் சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் ரிலீஸ் பண்ணலாம்னு. ஆனால் இவர் 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். அவர் போஸ்ட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஓட்டுற பஸ்ஸாக இருக்குல்ல அந்த காசு கூட வராது. கேட்டால் கணக்கு கொடுத்துருவார் கரெக்டாக. இவன் சார் இவன் 5 லட்சம் ஏமாத்த சார், 10 லட்சம் நீ என்ன சார் மானியம்லாம் தர மாட்டாங்க, நீ படம் ஒழுங்காக எடுத்துருவான். அப்படியே மானியம் தரந்தா மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களெல்லாம் வாங்கிடுவாங்க. அதனால நான் அதையும் ஒன்று சொல்லுவேன் சங்கத்தில், இந்த மானியம் எடுக்குதுன்னு சொல்லி படம் எடுக்க வராது. அதை சொல்லி பாஸ்கரோட தெரியும், மானியம்னு சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க. கதை நல்லா இருந்தால் படம் எடு, இல்லையா எடுக்காத. இப்போ நான் சொன்ன 3 இருந்தால் அப்போ சொல்லிவிட்டேன். ஏன்னா இப்போ ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 5 வருஷமாக ஒரு 5000 புருஷர் வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாட்டி என்ன சொல்ல கேட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டா கடைக்கு வா, வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வா, அதுக்கு போய்ட்டு இதுவா உனக்கு இன்னுமே படம் எடுத்தால் விஷம் வச்சு கொண்டுடுவேன். அதையும் சொல்லிடுறாங்க. இது சத்தியம், அது உண்மை. நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள், இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படம் எடுத்தேன் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் உன்னை இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சா மானியமும் வராது, போட்ட காசும் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். எனக்கு வந்து எங்கள் ஐயா 5 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி நான் சொன்னேன்ல உங்களுக்கு போல. எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு ஆள் இருந்தார், மண்ணை நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் அண்ணா காலத்தில். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர். ஏன் இதெல்லாம் சொல்ல கேட்டுங்க, நான் சொல்லலாம் உங்களுக்கு ரெக்கார்டு பாடம் முயற்சி வெற்றி. நீங்கள் சாதனை இதை பேசுகிற மாதிரி நினைக்கணும், எதுக்கு நான் பேசிட்டு யாருக்கு எந்த மீடியா பார்த்துட்டு வந்தல. அப்போ மண்ணை நாராயணசாமி, கோசிமணி, எல் கணேசன், தாளைமு கருணாநிதி ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி. அப்போ கலைஞர் வந்து சைதாப்பட்டில் நிற்கிறாரு, தாளைமு கருணாநிதி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ் தொகுதியில்.
அப்போ என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தான் நிற்கிறாருங்க. அது ரிசல்ட் கொடுக்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது அப்புறம் இப்போ கூட செல்வா செத்துப்பட எம்பி, திருவாரூர் எம்பி, இப்படி அவங்களெல்லாம் போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன். அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது 7 வயசாக போகும்போது ஏதோ சொன்னால் அப்போ என்ன எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன். அதெல்லாம் எதுக்கு பயப்படுறது இல்லை. எது என்ன எவ்வளோ பெரிய ஆள் கோசி பண்ணிடலாம். அதுமாதிரி கம்பஸ் அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா சைதை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பார்த்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் சொல்லி அப்போ தான் ஒரு கவிஞன் காத்துற நான் ஒழுங்காக நான் டீ கடை வச்சுட்டு தான் இருந்தேன். செவனியான்னு டீ இப்படி ஆற்றுவேன், இப்படி ஆற்றுவேன், ரஜினி ஸ்டைலில் இப்படி ஊற்றுவேன், திட்டினா இப்படி ஊற்றுவேன், இப்படியே டீயை இப்படி ஆற்றுவேன், லூசு பேரன் சொன்னால் இப்படி ஊற்றிடுவேன். ஒருத்தர் மேலே ஊற்றிட்டேன். ஆமாம் சத்தியமாக இன்னும் அவனோட பேசல இவ்வளோ மெண்டல்ட்டான், என்ன பண்ண முடியும். அப்போ ரஜினி செத்து பண்ண என்ன பண்ணுவேன்னா உடனே ஏரியா உங்களுக்கு நிறைய அடிச்சு எழுதி அடிச்சு உடச்சிடுவேன்ட்டேன். என்னடா ரஜினி உயிரோடு இருக்க யாரும் செத்து பண்ண சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு மூளை வளர்ச்சி அவ்வளோ பைத்தியம். நம்பாட்டி போட்டு எப்படியே ஒரு உயிரோட இப்போ 72 வயசு உயிரோடு இருக்காரு. ரஜினி செத்து பண்ண என்ன பண்ணுறான், என்ன பொய்யில் உண்மை. ரஜினி செத்துல வரா ஏய் இந்த கொரடாச்சேரிலேருந்து திருவா வரைக்கும் அடிச்சு எல்லாரும் ஓட விட்டு கடையை அடிச்சு விட்டேன் பைத்தியம் அப்படின்னு. அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறன்னு ஒரு படம் தினமலரில் வந்துச்சு. எவனோ ஒருத்தன் பேப்பர் எடுத்து அப்போ வந்து புது வசந்தம் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னே நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன். அப்போ சொன்னா டே 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 நீ அப்படியே பிரசாந்த் மாரியா இருக்கடா, அஜித் மாரியா இருக்கடா. அப்போ அஜித் வரல வச்சு யாருமே இல்லை நான் வந்தப்பலாம். அண்ணா டே நீ அப்படியே பிரசாந்த் மாரி இருக்கடா, புது வசந்தம் படம் அவ்வளோ சூப்பர்ரா நீ வரலாண்டான்னா. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பாட்டு ஏற்றுவேன் ஒரு கவிஞன் காத்துறோம் சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போதான் ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லா பேரும் ஏமாற்றுவான். நடிகர் தேவை, நடிகை தேவை, அங்கே தேவைன்னு ஒரு விசாரணை சொன்னா பாருங்க உப்பா கம்பெனின்னு. அது அப்போ தான். இப்போ உப்பாமெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃபீஸும் போட முடியாது, அட்வான்ஸும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு தண்ணி கேன் வாங்கி கூட உட்கார முடியாது இன்றைக்கி இருக்கு நம்ம. சரி சொல்லிட்டு ஒரு கவிஞங்க சொல்லிட்டான். ஒருத்தர் வந்து போகிறான் நான் சும்மா சம்பதிக்கிறதான்ட்டு சரி திருவாரூரில் போனேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் இருந்தான். சரி பார்த்தா கேமரா இல்லையே. அந்த இந்த கல்யாணத்தில் பாட அந்த கேமரா சொன்னேன் எல்லாம் எடுத்துருந்தாங்க. நானும் போனேன். தம்பி நீ ஹீரோ ஆகிட்ட, 5000 பணம் கட்டு, கேமரா நின்றுனான். நின்றா இல்லை நடிக்க தெரியும், டீ தான் தெரியும், எங்கே நடிக்க தெரியும். சரி நான் இல்லை 5000 பணம் கட்டணுன்னே நான் ஊரில் உள்ள டீலாம் கடிச்சு பட்டி கட்டி 5000 கொடுத்தேன். என்னோட நண்பர் ஆதி இல்லை. சரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ கரெக்டாக ஒரு வாரம் வாங்க உனக்கு ஃபோன் வரும், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும் வந்துருக்கேன். அப்புறம் அது ஃபோனு கிடையாது ஒன்றும் கிடையாது. எவன்கிட்ட போய் ஆன்லைனில் பேசுறது. சரி அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டு சரி சொல்லி போட்டு வந்து எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு படம் எடுப்பானா எடுக்க மாட்டான். டக்குன்னு உஷார நைட்டு 10 மணிக்கு டே அன்பு வா போய் நம்ம போய் அதை பார்ப்போம் அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டு கடையை ஆஃபீஸே காணும். அவன் இன்னொன்று என்ன சொன்னா நீங்கள் வந்து ஒரு கவிஞன் காத்திரம் பார்த்தா ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் பேனர் வைங்கன்ட்டான். இந்த கொரடாச்சேரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய ஊரில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார், நடிகராக தேர்வு செய்துள்ளார் அப்படின்னு போட்டாச்சு. வரும்போது அன்பு எப்போ நடிக்க போகிற, நான் பாட்ட செவனே இருந்தேன், எப்போ நடிக்க போகிறேன் எப்போ நடிக்க சொல்லி ஒரு கஸ்டமர் இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஆர்கே சினிமாவில் விட்டுறேன். அதை நான் சொல்கிறேன். அதை ஓப்பன் ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். ஒரு குடிசை வீட்டில் 400 300 மழை பெஞ்சா ஊற்றும், படுத்தாலும் தண்ணி வந்துடும். அப்படி இருந்திருக்கும்போது நாளைக்கு படம் லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி எல்லா பக்கம் அழிஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் ஓடியாந்து. ஏன்னா காலேஜ் நான் ஸ்டூடெண்ட் மேலே தான் பண்ணி பார்த்தீங்களே வத்தலும் தொத்தலும் நின்றுன்னு அதான் நான். அப்புறம் சரி போனால் தாமுக்கு வந்து எஸ்எஸ் வந்து டேலாக் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில். அப்போ வந்து 7 அப்போ ஃபிலிமை சாப்பிட்டாலும் துரத்தி விட்டான். இப்போ அரவிந்த் சாருக்கு தெரியும் எல்லாமே. ஃபிலிமை சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுறாரு, என்ன அதாவது ஷிஃப்டிங் மாற்றி கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணார் 9 7 8 டேக் வந்து தாமுக்கு இல்லை. நான் அன்றைக்கி இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்போ நான் கேட்டேன் ஓ அப்படியா அப்போவா அவர் தர வானமேலையிலே 24 டேக் வாங்கினேன் அப்படின்னு. சரி 9 டேக் வரைக்கும் வந்துச்சு. நடிப்பிக்கலை. இப்படி தோலை கையில் போட்டுக்கிட்டாரு. வடை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, எல்லா இதுவும் ஜூஸ் சாப்பிடு, ஆனால் ஃபிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருட்டார். இதுக்கப்புறம் நான் எப்படியும் போய் சான்ஸ் கேட்பேன் அவர்கிட்ட போய். அவ்வளோ பெரிய தாமு மிமிக்கரி தாமு. நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனம் ஆற்றுவேன். அவர் பண்ண அப்புறம் மேலே அதை விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார். நான் கேட்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, செய்யாத உதவி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வந்து இனி சினிமா இப்போ தெரிஞ்சு போய் ராஜி ரெண்டு போய் வேலை செஞ்சு ராஜி 2 போட்டு அங்கே நான் தான் கிங்கு தான். என்னை பார்த்தா தெரியுமே, என்னை பார்த்தாலும் சும்மா அதர்னு சொல்லுவாங்க ரஜினி. அது அவரு கிடையாது, எனக்கு தான். நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன். ராஜகிரண் சார்ட்ட போய் நான் தான் இல்லை பணம் கொடுக்கறது போகிறது வரலாம் போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வேலிச்சாமி கிழிச்சா வடிவலி அதான் வடி வரைக்கும் நான் தான் காசு நைட்டு இப்போ நான் இது பண்ணணும். நான் நிறைய பேர் சொல்லிட்டேன்.
இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் நாட்டாமன்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாம பெரிய மருது ஜெர்மன்டர் 2 கிக் பாஸ்டர் ஜுராசிக் பார்க்கு இப்படி பல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போனேன். நல்லா இது மெயினாக சொல்ல தெரிஞ்சு வச்சுங்க, நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோட ஊரில் எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லதுக்காக தான் சொல்லிப்பேன். என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் எந்த ஒரு நல்லதுக்கு நான் போனதே இல்லை. அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை. கொரோடாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தாரு, ஆஸ்கார் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, போயிட்டு வந்தேன். அடுத்து எங்கள் அம்மா செத்தாங்க, போனேன். அதுக்கப்புறம் என்னோட சொந்த படம் எடுக்க தான் நான் என்னோட கொரோடாச்சேரி போய் படத்தை எடுத்தேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் சொன்னதை சாதிச்சுடா. ஏன்னா எங்கள் ஊரில் கொலை தான் நடக்கும். கொரோடாச்சேரிங்கிறது ஒரு கொலகார ஊர்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் போய் நான் படம் எடுக்கும் போது எல்லாருமே வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இது எந்த லட்சத்துக்கு போய் இங்கே வந்து இதே ஊரில் கொரோடாச்சேரி படம் எடுத்துட்ட, பெரிய விஷயத்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொரோடாச்சேரியில் எல்லாருக்கும் பேர் புகழ இருக்கு. ஏன்னு காரணம், நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே போய் வந்து என்னோட ஊரில் படம் எடுத்துருக்கேன்னா இப்போ என்னோட நான் எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க. அதனால தான் சொல்றது இந்த ஓடிடி ஆய்வு காரணமே இதுதான். அடுத்தது தியேட்டர் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, இது வந்து நீங்கள் எல்லாருமே பப்ளிசிட்டி பண்ணணும். என்ன காரணம்னா, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசாங்கமோ ஜெயலலிதா 10 வருஷம் தான் ஒழுங்காக கொடுக்கல. கலைஞர் இடையில அறிவிச்சாரு, கொடுத்தாரு. இப்போ இது வரைக்கும் கொடுக்கல. இனி வரும் காலங்களில் அந்த பெரிய நடிகர்களோ இல்லை இந்த பெரிய பெரிய பிடிச்ச 500 கோடி 4 கோடி படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் தமிழக அரசு சுத்தமாக கண்டுக்கவே கூடாது. காரணம் கேட்டால் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏவிஎம் படம் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜெமினி அப்படி இருந்த ஒரு சினிமா திரைய உலகத்தை இந்த நடிகர்லாம் இன்னும் நடிகர்லாம் நம்ம யாரையுமே குறை சொல்ல, அதையும் மைண்டில் வச்சுங்க. எந்த நடிகரும் இவ்வளோ சம்பளம் யாரையும் போய் கேட்கறது இல்லை. நம்ம ஆளுங்க வேணும்னே பிடிச்சிட்டு போய் எங்கெங்கேயோ கார்பரேட் கம்பெனியில் வந்து இன்னைக்கு சினிமாவே இந்த 2024 பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி காலி. நம்ம படத்தை எவனும் வாங்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ தமிழக அரசு முதல்வர் சாரின்னு சொல்கிறேன். எனக்கு 96லலாம் நான் ஓகே சார் ஓகே. ஏன் இந்த முதல்வர் கோரிக்கை வைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மண்ணே நாராயணசாமியிலேருந்து பூண்டி கலைச்சூர்லேருந்து எல்லாம். ஏன்னா நான் எல்லா அரசியல் தலைவரோடையும் போயிருக்கிறேன், எல்லா சினிமாவோட எல்லாம் போயிருக்கேன். என்ன காரணம்னா, எல்லாமே தாண்டி வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை. இனி நான் சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இழந்து தானே வந்திருக்கேன். எல்லாம் இழந்து இனிமேல் நான் யாருக்கா சம்பாதிக்க சொல்லுங்க. எனக்கு இப்போ இனிமேல் சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா? இனிமேல் சுகர் வரும், பிபி வரும், அப்புறம் என்னென்னமோ வரும், அப்புறம் கோவம் வரும், அப்புறம் எவனா பொட்டுன்னு போயிடுவோம். அதனால இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படி சொல்லி தான் சரி நம்மள இந்த சினிமாவில் ஏமாத்துறவன் எவன் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பேரும் ஏமாத்துறான், இப்படியே எல்லா பேரும் ஏமாத்துறான், எல்லாம் பொய். அதனால தான் சரி பார்த்தேன், ஏன் இந்த சங்கத்தை நம்மளே உருவாக்குனா. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாரையும் பார்த்ததுனால எல்லா படம் எல்லாம் இந்த மாமி மிஸ் இட்லி வாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும்போது, இப்போ இந்த மானியம் சொல்லும்போது எல்லா மானியம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிடறேன். இப்போ நான் தமிழக முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இனி திரையுலகம்னு இல்லை, நீங்கள் மக்கள் சப்போர்ட்டோடு வர்றதா நீங்கள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் பேராக சிறுபட தயாரிப்பாளருடைய கனவுகள் எண்ணங்கள் எப்படி 5 லட்சம் இல்லை 50 லட்சம் பேர் இருப்பாங்க சினிமாவை நம்பி. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து படம் எடுத்த உடனேயே சென்சார் பண்ண நிமிஷமே நீங்கள் வந்து உடனடியாக மானியம் 10 லட்சத்துக்கு கொடுக்கணும். இந்த உங்களுடைய மீடியாவில் இருக்கிற அது படம் ஓடுது ஓடல தமிழில் டைட்டில் வச்சு படத்தை மானியம் அறிவிச்சிடணும். நீங்கள் வந்து அந்த கமிட்டி போடுறது, இந்த 10 பேர் மினிஸ்டர் கூப்பிட்றது, அப்புறம் அந்த பிஆர்ஓ கூப்பிட்றது, அப்புறம் இவருக்கு நம்ம மச்சான் இவன் மாமா நம்ம தெரிஞ்ச பையன் சொல்லுது, அப்புறம் அதில் கமிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் கூட தமிழக அரசு ஒரு ஜீவோ போடணும். சிறுபட தயாரிப்பாளர் சென்சார், ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த சென்சார் வாங்கி அதை கொண்டு வரதுக்குள்ள 15 பிள்ளை பெற்றுறாங்க ஒரு பொம்பளை. நம்மளால ஒரு பிள்ளை பெற்க முடியாது. எப்படி? அதனால அந்த 10 லட்சம் ரூபா தமிழக அரசு சென்சார் ஆகி அந்த ரேட் பார்த்தோன்னே செக்கு கொடுக்கணும். யாரோடைய அனுமதி இல்லாமல் நேரடியாக அந்த செய்தித்துறை செயலாளர்கிட்ட போய் இவங்க செக் கொடுத்து அந்த சென்சார் காமிச்சா யூடியூப்ல அடிச்சு அவங்க பணத்தை செக்கு போட்டு கொடுத்துடணும். அது வந்து இது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நீங்கள் முதல்ல கோரிக்கை வச்சு ஆகணும். ஏன்னா அவர் செய்வார், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து முதல்வர் பாதி பேர் திட்டுறாங்க போகிறாங்க. அவர் முதலமைச்சர் வந்தார், எங்கெங்கெல்லாம் போனார் வந்தார். அவருடைய உடல்நிலை பார்க்கணும். அவர் என்ன மாதிரி உழைச்சவர் தான் முதல்வர். இன்னைக்கு முடியல துணைவர்கள் நம்ம வந்து விட. அதனால நம்ம வந்து சென்சார் பண்ண முதல்ல 10 லட்சம் மானியம் இருக்கணும். ஏன்னா அந்த மானியம் 10 லட்சம் வந்தோட நம்ம எப்படியா நம்மளுடைய பொண்டாட்டி சொல்லிக்கலாம், படம் எடுத்த லட்சத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் வச்சு போடி அப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மை.
அந்த ஒரு மரியாதை கவர்மெண்டால ஒரு அதே மாதிரி இது நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல்வர் நம்மளாம் கோரிக்கை வச்சாகணும். இல்லைன்னா இந்த வாயெல்லாம் நம்ம சொன்னாலே கேட்கும். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறுபடம் போது அந்த 10 லட்சம் நமக்கு போதும். நம்ம இப்போ தான் ஓட்டிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது நம்ம ஒரு நல்ல படம் எடுத்திங்கன்னா ஒரு 50 லட்சம் நம்ம சேர்தான், எல்லாம் 50-50 சேர்தான். படம் நல்லா இல்லை வாங்கவே மாட்டேன், திட்டி அமைச்சிடுவேன். ஏன்னா என்ன நான் போட்டு போது இந்த பைக்கு ஒவ்வொரு படத்தினோடு ஒவ்வொரு படத்தில் ஒரு பைக் கொடுக்குறோம். ஒவ்வொரு இப்போ இந்த ஜனவரி 23 இந்த பைக்கு எல்லாம் பார்த்தீங்களா? நின்று வாசலில் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா? நகையெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா தம்பி? என் பையன் இல்லை நேரடியாக ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்துட்டேன். என் பையன் செஞ்சுவே நகையெல்லாம் எடுத்து காட்டுப்பா, நகையை டப்பாலாம் எடுத்து காட்டுங்க. எல்லாம் வாங்கியாச்சு, பைக்கு வெளில நிற்கிது. ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஜனவரி 23க்கு அப்புறம் பிப்ரவரி 23 இதே பிரசாதம் குழுக்குவோம். அது வந்து எப்படி குழுக்கோம்னா அவங்கவுங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு தான் பர்ஸு. இதில் யாரையும் ஏமாற்ற முடியாது. யார் என் பிள்ளையும் சரி, என் பொண்டாட்டி சரி, இல்லை சொந்த யாரையும் ஏமாற்ற முடியாது. என் ஸ்டாஃபு வேலை செய்யணும் கூட என்னால் ஏமாற்ற முடியாது. காரணம் என்னன்னா யார் பார்க்குறீங்க அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு நோட்டட் ஆகிடும். அந்த ஃபோன் நம்பரோடைய பில்லை கிழிச்சு வச்சு மொத்தமாக அதான் சொல்லுங்கள் சோக்கட்டையில் எங்கள் ஊரில் குழுக்கலாங்களே அந்த எண்ணம் தான் இந்த என்னுடைய பிரதிபலிப்பு. எப்படி அந்த சோக்கட்டால் என்னைக்கு எனக்கு 100 ரூபா வந்ததோ அதோடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கி இந்த இதை பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து சினிமா துறையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை, கரண்ட் பில்லு, வரி பில்லு என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு வருஷமாக 2 வருஷமாக அந்த கரண்ட் பில்லு ஏற்றிட்டார், வரி ஏற்றிட்டார். அது அவருக்கு நான் கண்டிப்பாக நான் திருவாரூர்கார மாவட்டங்கிறத விட நான் ஒரு கட்சியாக ஒரு நேரத்தில் உழைச்சது 79லேருந்து உழைச்சதுக்காக நான் முதல்வர். ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் உழைச்சிருக்கோம். அண்ணா மன்னே நாராயணசாமி தான் கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். உங்களுக்குலாம் தெரியாது, அதெல்லாம் மன்னே நாராயணசாமி கூட திட்டம் வரும், அவர் அமைச்சர் அப்படி இல்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா எங்களுடைய சிறுபடத்தார்கள் யாருமே சென்னையில் வாழ முடியல. எப்படி ஒரு வாடகை வீட்டில் ஒரு கரண்ட் பில்லாக 10 ரூபா 5000 அந்த வாடகை நீ 10,000 ஆக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் இல்லை எல்லா மாநகரத்துலையுமே வரி பில்லையும் கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் இது வந்து நான் வந்து எதிர்கட்சியோ அந்த கட்சியோ சொல்லவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே எதிரும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதையும் சாராமல் சொல்கிறேன். இன்னைக்கு சிறுபடத்தரப்பெல்லாம் வாழ்வாதார விற்க முடியாமல் ஒரு ஆஃபீஸ் போட முடியலங்க. வடமல்ல டீயை குடிச்சிட்டு பேசிட்டு படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருத்தவர்கிட்ட. என்ன ஆஃபீஸ் எப்படி சார் போட முடியும்? நாங்கள் ஏவிஎம்மில் போய் இல்லைன்னா போகிறமால போய் உட்காந்து பேசுவோம் சார், 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து சொன்னால். அப்போ அதுக்கு முதல்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுடைய சிறுபடத்தார் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ சென்னையில் மெயின் மாநகரத்தில் தமிழ்நாட்டிலோட எங்கெங்கெல்லாம் மாநகரம் இருக்கோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நீங்கள் ஈகோவே பார்க்கக்கூடாது, நீங்கள் யாரையும் இது பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் கரண்ட் பில்லையும் வரி பில்லையும் குறைக்கணுங்கிறதையும் இந்த வரியை கோரிக்கை வைத்தது. அதே மாதிரி இல்லை இதுக்கு மேலே பேச டைம் கிடையாது. ஏன்னா இதுதான் பேசி ஆகும். ஆமாம் இதான் உண்மை. இதுக்கு மேலே பேசலாம் உங்களுக்கு எல்லாமே போயிடும். அதேமாரி நான் இதை சொல்லணுன்னா நான் அப்படி வந்ததுனால நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது, திட்ட முடியாது. என்ன காரணம் அரசாங்கம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லணும்னா அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணணும். அவர் இப்போ நீ முதல்வர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, நாளைக்கு யார் வந்தாலும் நம்ம ஏன்னா நம்ம யாருமே இல்லை, நம்மளோட வாழ்வாதாரமே நம்ம குடும்பம் தானே, நம்ம லட்சியமே நம்மளுடைய இது தானே வாழ்வாதாரம் தான். அப்படி நம்ம யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம இருக்க யாரையுமே எந்த ஒரு அரசியல்வாதியுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க, யாரை பற்றி எதுவும் தவறாக பேசாதீங்க. காரணம் நம்ம லட்சியமெல்லாம் முன்னேறணும் ஒவ்வொரு நாள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இன்றைக்கி இருக்க அத்தனை பேர் நம்ம தமிழ்நாடு கிடச்ச ஒரு பொக்கிஷம். உண்மையில் எம்ஜிஆர் நம்ம நாட்டு கிடச்ச இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளாம் வந்து ஒரு பெரிய விளக்குச்சியோடு இருந்து இன்றைக்கி செயல்படுறோம். அன்றைக்கெல்லாம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா இந்திரா காந்தியெல்லாம் இருக்கிறப்ப ராஜீவ்காந்தி அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் தமிழக அரசுலாம் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து யாரும் இன்றைக்கி எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு டெல்லி. அதனால் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் குரல் கொடுக்கணும். ஏன்னா நிறைய எழுதிட்டு வந்து பேச நேரம் இல்லை நம்ம. அதனால் ஆர்கே சினிமாவை நம்பி நீங்கள் இருக்க அத்தனை பேருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. மெயின் ஒன்று கற்றுங்க, யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்லுவாங்கல்ல காக்கிக்கு தான் கொண்டு பொந்துச்சுன்னு, அதனால் யாரையுமே குறை சொல்லாமல் நீங்கள் என்ன மாரி நேராக வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறேன்னா எந்த சூழ்நிலை கிடையாதுனால நீங்கள் எல்லாமே நேர்மையாக வாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கே சினிமா மூலியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவேன் சொல்லிட்டாரு. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி பேசணும். அப்போ சொன்னார் அவருக்கு வந்து திருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தப்போ நான் போய் அவர் போய் கதை சொன்னேன். நம்ம ஏவிஎம் சர்மா இறந்துட்டார், அவர் மூலியமாக போய் எனக்கு கதை சொல்லும்போது என்கிட்ட விஜயகாந்த் கதை கேட்டார். நம்புவீங்களா நீங்கள்? படம் பேர் தர்மகர்த்தா. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நசுக்கப்பட்ட நம்மளுக்காகவும் பாரத தலைவர் பாத மூச்சு நின்றால் அவருடைய பயண மூச்சு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்ற
தர்மகத்தா கூட சொல்லி ஒரு கதை சொன்னேன், சூப்பராக இருந்தார். ஆனால் அப்போ புடிச்சு இருந்தார், இவர் 2 வருஷம் கழிச்சு சொன்னார். அதனால் அதுமாதிரி விஜயகாந்த் எப்படி இருந்தார், மதுரையில் இருந்து அவர் இன்னைக்கு உடைய பார்த்தீங்கன்னா நெல் தள்ளிட்டு இருப்பார். அதனால் கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறத நீங்கள் எல்லாரும் உணரணும். கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. வேற யாரை ஏமாற்றணும், அவன்கிட்ட பணம் இருக்கு இவன்கிட்ட பணம் இருக்கு நம்ம அப்படி பண்ணாங்கிறத மறந்துடுங்க. 3 டைரக்டிங்கிறத மறந்துட்டு என்னை தேடி வாங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட மூச்சு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நான் யாருக்குமே தலை வணங்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் தமிழக அரசு நம்மளுடைய சிறுபான்மை தயாரிப்பாளர்களுக்கு என்றைக்கும் நம்ம சப்போர்ட்டாக சொல்லி மூலியாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நாயகன் ஆர்கே சினிமாஸுடைய நிறுவனர் தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் அன்பு சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு, 2 நிமிஷம் தான் நீ பேசணும்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல என்னன்னா, நான் வந்து தமிழ்நாடு அதாவது திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கேன், சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நம்மளுடைய யூனியன்ல இருந்து யாருன்னா சென்சார் பண்றதுக்கு உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்கள் எதனா வந்ததுன்னா நீங்க அண்ணன் மூலம் என்ன அணுகலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 250 சிறு படங்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ மணிரத்னங்கள் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ ரஜினிகாந்த் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ பிசி ஸ்ரீராம் இருக்காங்க, அந்த சிறிய படத்துக்குள்ள எத்தனையோ அனிருத் போன்ற இசையமைப்பாளர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 99.9% வந்து நம்ம வந்து கடலை தாண்டிட்டோம். 1% ரிலீஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க திறமை வெளியே தெரிஞ்சாதான் அடுத்த படத்தை நோக்கி அவங்க நகர முடியும். அந்த மாதிரி 250லேருந்து 300 படங்கள் தமிழ்நாட்டில் முடங்கி இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஒரு விடிவெளியாக தான் இந்த ஓடிடி தளம், மார்க்கெட் ஓடிடி தளம். இது எவ்வளோ பெரிய சாதனை, தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திறமையாளர்கள் வந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதா இன்னைக்கு பெரிய பணியை. இங்க நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் எடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி சூப்பரா சொன்னார் அண்ணா, அந்த ஒட்டின பசை கூட கிடைக்கல. அது உண்மை. ஒட்டின அந்த போஸ்டர் பசைக்கான காசு கூட எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திறமையானவர்களுக்காக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் பல திறமையானவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய எல்லா மெம்பரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும், அண்ணனை பற்றி மேடையில் பேசுவதற்கான ஒரு நிகழ்வையும் கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்களுக்கும், இந்த ஓடிடியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற உங்களுக்கும் என்னுடைய மிக பெருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு அண்ணனுக்கு உறுதுணையா இருக்கின்ற அண்ணனுடைய சக ஊழியர்களும் PRO சித்திக் சாரை சொல்லணும். அவர் அண்ணன் கூட ரொம்ப நாள் பிரயாணம் பண்றாரு. அவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அமேசான்ல தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடல்ல கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைம்ல, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில், ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்னைக்கு 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 paise. நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு பாதி பார்த்துட்டு நின்றுட்டீங்கன்னா 1 rupee 60 paise. அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸில் தான் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடின்னு ஓவர் த டாப்ல ஓட்டி பார்க்கறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ
இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம், மாதம் ஒரு 300 ரூபா கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு என்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு 300 ரூபா 400 ரூபா கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுக்கே 1000 ரூபாய் ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த 1000 ரூபாய் டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் 250 ரூபா கட்டுறீங்க, சினிமா போகிறத விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்புச்செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள்கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்கெல்லாம் தான் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் அது ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ணு, எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடிடி. இப்போ நீங்கள் மக்கள் கட்டுற காசை ஃபுல்லாக அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனால் எவ்வளோ பணம் வேணா பார்த்துக்கங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுங்க. இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவன்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய ஓடிடியில் வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்க 400 ரூபாய் கட்டுவீங்களா மாசம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான். இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 ரூபாய் 80 பைசா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆடு போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்கே 4 ரூபாய், 100 பேர் கிளிக் பண்ணா ஒருத்தன் பார்ப்பான். ஸோ 400 ரூபாய் செலவு பண்ணி 2 ரூபாய் 80 பைசா சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸ் நம்ம பார்த்துருக்கோமா? ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேரு ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமே படம் கொடுக்க கூடாது, எந்த ப்ரொடியூசர் கொடுக்க கூடாது. நீங்க கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது, பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது. இன்னொன்று எது தெரியுமா, இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.